எம்ஜிஆர் நேயர்கள் கண் வணக்கம். நம்மோட அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஒருங்கிணைப்பு குழுவை சார்ந்த திரு புகழேந்தி இருக்கிறார். வாருங்கள் அவர் பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பெயரால் கொண்ட எம்ஜிஆர் டிவி நேயர்களுக்கு பார்ப்பவர்களுக்கு நன்றி. வணக்கம் மார்ஷல். வணக்கம். வணக்கம் சார். வழக்கப்படி சொல்லு மார்ஷல். போன தடவை அடிக்காம விட்டேன், இப்ப சொல்லு. ஒரு அதிர்ச்சி செய்தி சார். என்ன? தளவாய் சுந்தரத்தை தூக்கிட்டாங்க. எப்போ? கட்சியில இருந்து இல்ல, அமைப்பு செயலாளர் பொறுப்பு. நான் ஏதோ நாங்க ஒருங்கிணைப்பு குழு மீட்டிங் நடத்தினோமே, அதை கேட்க வரீங்க நினைச்சேன். பிறகு கேள்வி என்ன நியூஸா அது? தளவாய் சுந்தரம் RSS பேரணிய கொடியாட்டி துவக்கி வச்சிருந்தாங்க. RSS கொடி இவர் ஆட்டுறாரா? ஆமா. யார்? தளவாய் சுந்தரம். தளவாய் சுந்தரம். எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய கொள்கை உறுதி எப்படி காட்டிட்டார் பாத்தீங்களா? ஒரு கொள்கைவாதி, திராவிட இயக்கத்தின் ஒரு தலைமகன், தலைவர்ன்றதை காட்டிட்டார். தளவாய் சுந்தரம் பெரிய ஃப்ராடு, விடுங்க, அது வேற விஷயம். நாட்டு பிரதம மந்திரி பக்கத்துல போய் உட்காந்தாரு, நரேந்திர மோடி பக்கத்துல. அப்ப என்ன கொடி ஆட்டிட்டு இருந்தாரு பழனிசாமி? பிரதம மந்திரி சென்னை ஏர்போர்ட்ல வந்து வெளியே காமராஜர் விமான நிலையத்தில் வந்து வெளியில் வந்தப்போ, அமித்ஷா வந்தப்போல்லாம் ஏடிஎம்கேக்காரன்னா கூப்பிட்டு பாரதிய ஜனதா கொடியை கையில் பிடிக்க சொன்னாங்களே, அந்த கொடி ஆட்டினப்போல்லாம் யார் நடவடிக்கை எடுக்கிறது? ரொம்ப துரிதமான நடவடிக்கை. கட்சி சார் இது வந்து RSS இயக்கம். ஆமா, RSS இயக்கத்தினுடைய கொள்கையை உங்களுக்கு தெரியும், நீங்களே ஏத்துக்க மாட்டீங்க. திராவிட சித்தாந்தத்திற்கு எதிரானது. அதுல போய் ஒருத்தர் கொடி ஆட்டிட்டாருன்னு கொதிக்கிறாரு சார். பாரதிய ஜனதா கட்சியோட சேர்ந்தா ஒரு 15-20 சீட்டு வந்திருக்குன்னு வேலுமணி சொன்னார்ல, கூட இருக்கவர் முன்னாள் அமைச்சர். அதுக்கு என்ன கொடின்னு பேரு சொல்லு மார்ஷல், தெரியாமல் கேட்குறேன். அப்போ அது சரியாக இருந்துச்சா? என்னன்னா உனக்கு ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம், அது என்ன விஷயம், என்ன நடந்து எனக்கு தெரியாது. இந்த காரணத்துக்காக அவர் எடுக்கப்பட்டார் அப்படிங்கிறது ஒரு சூப்பர் டிசிஷனாகவே வச்சுக்கோங்க நீங்கள் கேட்ட மாதிரி. ஏன்னா RSS கொடியை ஆட்டிய பின்னால் அந்த கொடியை வந்து பாரதிய ஜனதா கட்சி கொடியை பழனிசாமி உத்தரவின் பேரில் ஏர்போர்ட்லேருந்து வெளியில் வந்தப்போ அதிமுக தொண்டர்களை இறக்கி அந்த கொடியை பிடிச்சி உள்துறை அமைச்சர் அமித்ஷாவையும், ரோட் ஷோ பண்ண அமித்ஷாவையும், பாரத பிரதமர் நரேந்திர மோடியும் மகிழ்ச்சியாக இருப்பதற்காக அப்போ கொடியை பிடிச்சிட்டு ஆட்டினீங்களே. இப்போ ஏன் பழசக்குன்றீங்க? அப்புறம் பழச எடப்பாடி பழனிசாமி ஏங்க இந்த முதிர்ச்சி அடைந்து இப்போ எதிர்க்கிறார் சார். முதிர்ச்சி உங்களுக்கு பொறாம அவர் எதிர்க்கிறாரு. இல்லை, முதிர்ச்சி அடைஞ்சிட்டார் அவரு. ஆமா, இதுக்கு முதல்ல முதிர்ச்சி இல்லை. அப்போ இப்போ சார் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு சார். என்ன பைத்தியமா? அது ஆல்ரெடி பைத்தியம் முத்தி போய் அலையுது. நீங்கள் வேற, நீங்கள் இப்போ பைத்தியம் முத்தி போச்சு, முதிர்ச்சி அடைஞ்சாருன்றீங்க. ஏங்க இவனுங்க மறைமுகமாக பிஜேபியோட தொடர்பு வச்சுட்டு இருக்கிறானுங்க, புரிஞ்சுக்கோங்க. ஏங்க நான் பச்சையாக சொல்கிறேங்க, இந்த கவர்மெண்ட் ஆளும் திராவிட முன்னேற்ற கழகம், மத்தியில் ஆளுகின்ற பாரதிய ஜனதாவோட இவங்க கூட்டணி திரைமறைவில் இருக்காங்க. அதனால தான் அமைச்சர் வேலுமணி கிளியராக சொல்கிறார், பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி தொடர்ந்திருந்தால் 15-20 சீட்டு ஜெயிச்சிருக்குன்னு சொன்னாரா இல்லையா? அப்போ ஏன் அன்றைக்கி நீ எடுக்கலை, நீ கட்சி விட்டு நீ? ஆக தளவாய் சுந்தரம் வந்து எனக்கு எதுவும் இந்த காரணமாக தெரியல. தளவாய் சுந்தரத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. தளவாய் சுந்தரம் எப்படிப்பட்ட ஆள்னு உங்களுக்கு சொல்கிறேன், தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் சாதாரண ஆள்லாம் கிடையாது. தளவாய் சுந்தரம் விளவங்கோடில் 5-6 ஓட்டு தான் வருது. ஏற்கனவே ராஜேஸ்வரன் எம்எல்ஏ கன்னியாகுமரியில், ரொம்ப வேண்டிய தம்பி எனக்கு. அது கர்நாடகாவில் தான் லா படித்தார் அவர். அப்போல்லாம் தினம் சந்திப்போம். அப்பயே மல்லிகார்ஜுன உள்துறை, இது நம்ம காங்கிரஸ் தலைவர், அப்போ உள்துறை அமைச்சராக இருந்தார், என் கூட வந்திருந்தார் ராஜேஸ்வரன். அப்போல்லாம் போய் மீட் பண்ணுவோம். மாணவர் சட்டக்கல்லூரியினுடைய மாணவர் அமைப்பில் அவர் ஒரு விங்கில் தலைவராக இருந்தார். அப்போ நம்ம தான் அவருக்கு எல்லாம் வருவார், நம்மகிட்ட பேசுவார். நம்ம அப்படி தான் அந்த கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டை பற்றி எனக்கு தெரியும். அங்கே டெபாசிட் போச்சு. விளவங்கோடில் இப்போ 5000 ஓட்டு, நாடாளுமன்றத்தில் டெபாசிட் போயிடுச்சு. அதில் என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, பேர் வந்து மசலியான்னு ஒருத்தர், மசலியானோ மிஸ்டர் மசலியானோ, அந்தால் வசதியாக இருக்காருன்னு பிடிச்சி பழனிசாமி அறிவிக்க வேண்டிய கேண்டிடேட்டை தளவாய் சுந்தரமே அறிவிச்சிட்டார். அது தொகுதியில் தெரியும் எனக்கு. அது காசுக்காக, நிறைய காசு வச்சுருக்காருன்னு சொல்லி அந்த ஆளுக்கு டெபாசிட் போச்சு. ஏற்கனவே கட்சியில் இந்த ராஜேஸ்வரன் மென்ஷன் பண்ணினேன், அவர் எழுத்து அதிமுக வேட்பாளருக்கு டெபாசிட் போயிடுச்சு. கோவம் வந்து அம்மா என்ன பண்ணாங்க, தளவாய் சுந்தரம் இருந்தோம், மிஸ்டர் பச்சைமால் நம்ம நண்பர் இருந்தோம், இவங்க 2 பேரையும் ஒதுக்கி வச்சுட்டு யாருன்னு தெரியாத விஜயகுமாரை ராஜ்யசபா எம்பி பண்ணாங்க. இவங்களுக்கு புத்தி வரட்டுமேன்னு. விஜயகுமாருக்கே ஆச்சரியம் அவர் எம்பி ஆனது. அப்புறமா அவர் எம்பியாக இருந்தார். ஓகே, ரைட், ஆல் ரைட். இதுதான் இந்த டிஸ்ட்ரிக்ட் அந்த அதிமுக அங்கே வீக்காக இருக்கும். நான் ஏன் ஃப்ராடுன்னு சொன்னேன்னு கேட்டிங்கன்னா, திடீர்னு ஒருத்தரை நான் சொல்கிறதுக்கு காரணம், நான் சொல்கிறேன், ரொம்ப கஷ்டப்பட்டோம் நாங்கள் டிடிவி தினருக்காக.
நானும் சம்பத்தனனும் கல்லூர் வேலாயுதன் இருந்தார் திருநெல்வேலியில். அது ஒரு பெரிய கேங் இருந்தது. அப்போது அவங்களெல்லாம் சேர்த்துக்கிட்டு போராட்டம் ஆர்ப்பாட்டம் அதெல்லாம் அவர் ஏற்பாடு பண்ணுவார். பாவம் இசைக்கே முத்து இப்படிலாம் ஒரு குரூப்பே இருப்போம். தினகரன் ஜெயிலில் இருந்த நேரம் நான் ஜெயிலில் போய் பார்ப்பேன். ரோட்டில் வந்து களை இறங்கி போராடுவோம், மேடைக்கு போவோம், ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம், தீந்தமிழன் தினகரன் வாழ்கன்னு சொல்லுவோம், அண்ணன் ஓபிஎஸ் வருங்கால முதல்வர்னு சொல்லுவார். இவ்வளவும் நாங்கள் தென் தமிழகத்தில் பண்ணி ஒரு புரட்சி மாதிரி பண்ணோம். தினகரன் வேணான்னு விட்டு போயிட்டார் அரசியலை. நான் இனி வர்றதில்லை, கடவுள் விட்ட வழின்ட்டார். திரும்பியும் கொண்டு வந்தோம். சின்னம்மா தினகரன் சொல்லி போராடின நேரம் மார்ஷல் ஞாபகம் வச்சுக்கோ. ரொம்ப கஷ்டமான நேரங்கள் அது. இங்கே தான் நீ கூர்ந்து கவனிக்கணும். என்னன்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் நடந்து முடிஞ்சிடுச்சு. ஜெயிலே என்ன கேட்குறாரு டிடிவி தினகரன், டெல்லி திகார் ஜெயிலில். எப்படி போராடலாம், பயங்கர கூட்டமாக இருக்கான், எங்கேருந்து உங்களுக்கு பணம் இவ்வளோ பணம் வருது, எப்படி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறீங்கன்னு எனக்கு கேட்குறாரு. நான் பிழைக்க தெரியாதில்ல, எவன்கிட்ட காசு வாங்கி எனக்கு பழக்கம் இல்லை. அது கொடுங்க இது கொடுங்கன்னு வாங்கியிருக்கலாம். இல்லைன்னா உங்கள் பேரை சொன்னால் எழுச்சியாக இருக்குது தென் தமிழ்நாட்டில். ஆகவே ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் வேணும்னு நினைக்கிறாங்க தென் தமிழக மக்கள். அதனால் எழுச்சியாக இருக்குது. நானும் சம்பத்தனனும் டூர் போய்கிட்டு இருக்கோன்னு சொந்த பணத்தை செலவு பண்ணி அங்கங்கே போகிற இடத்துலாம் செலவு பண்ணுவேன். என்னால் முடியாது, அவ்வளோ இங்கெங்கேயும் என்னவோ பண்ணி சம்பத்தனனை வச்சுக்கிட்டு ஏகப்பட்ட பேர் மதுரையில் பிடிச்சி எல்லா இடத்துலையும் கூட்டத்தை போட்டு அந்த தோழர்கள் நடத்துனது ஆர்ப்பாட்டம். அப்போது உசிலம்பட்டியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா மிஸ்டர் மகேந்திரன், மேலூரில் பெரிய மாநாடு மாதிரி கூட்டம். மேலூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இறந்து போயிட்டார் அவர். அப்படி போகும் அது பாளையங்கோட்டை வரைக்கும். நான் சொன்ன கல்லூர் வேலாயுத ஏற்பாடு எல்லாம் இதெல்லாம் நடந்துச்சு. வெளியிலிருந்து கூட இன்பத்தமிழன் பெரிய கூட்டத்தை கூட்டினார் விருதுநகரில். நினச்சி பார்க்க முடியாது, அவ்வளோ பெரிய க்ரௌடு. மேலூரில் க்ரௌடு எல்லாம். பின்னாடி இருந்து கூட கொஞ்சம் எம்எல்ஏஸ்லாம் காசு கொடுத்து ஹெல்ப் பண்ணாங்க. அப்புறம் நம்மளும் கொடுத்து போராட்டத்தெல்லாம் ஒரு எழுச்சியாக ஆர்வமாக பண்ணி காட்டணும் அப்படின்னு வேகமாக பண்ணோம். இந்த இப்போ ஓபிஎஸ் அண்ணன் கூட இந்த மாதிரி எல்லாம் பண்ணி முடித்தா அப்புறம் ஒரு நாள் கடம்பூர் ராஜு அவர் அண்ணன் எலெக்ஷனில் நின்னார். அதுக்காக போயிருந்தேன். அப்போ பேசிகிட்டே இருக்கும்போது உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமாண்ணே அப்படின்னு சொல்லி கேட்டார். அது உங்கள்கிட்ட கிளாரிஃபை பண்ணணுன்னார். என்ன சொல்லுங்க அண்ணன், நீங்களாம் தினகரனுக்காக போராட்டம் ஆர்ப்பாட்டம்லாம் பண்ணீங்கல்ல, அதுக்காக தலவாய் சுந்தரம் செலவுலாம் நான் தான் பண்ணுறேன்னு சொல்லி 65 லட்சம் வாங்கிட்டு போயிட்டாருன்னாரு. எவ்வளோ? 65 லட்சம். எவ்வளோ வேதனையாக இருந்திருக்கும் நினச்சி பாருங்க. நீ நாஞ்சில் என்ன கஷ்டத்தில் இருக்கார் சம்பத்து. பையனை பிபிஎஸ்ஸு அப்புறம் பிஜி படிக்க வைக்கிறதுக்குள்ளார அவருக்கு போதுன்னு போயிடுச்சு. நான் எப்படி இருந்திருப்பேன், எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன். நாங்கள் போய் ரோடாக கொடியை போட்டு போராட்டம் பண்ணால் இவன் ஒரு நாளும் வரல. பணம் மாத்திரம் 65 லட்சம் ரூபாய் கடம்பூர் ராஜ்யத்துலேருந்து வாங்கிட்டு போயிட்டாரு. இந்த மாதிரி அயோக்கியங்க சார், இவனுங்க நல்லாவே இருக்க முடியாது லைஃப். சரி, இப்போ பரவாயில்ல, தலவாய் சுந்தரத்தை நீக்கி இருக்காங்க. அவர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக இறங்கி ஒருங்கிணைப்புக்காக வரமாட்டாரா? அவர் என்ன இறங்கட்டும், இறங்காம போடு. இறங்கி கிழிச்சு அந்த டிஸ்ட்ரிக்டே போயிடுச்சு. ஏடிஎம்கே என்ன இருக்குங்க, வெங்காயம் வாழுது அந்த டிஸ்ட்ரிக்டில். இவர் இறங்கி குரல் கொடுக்க சொல்லுங்க. நீங்களாம் ஆர்எஸ்எஸ் சப்போர்ட்டராக இருக்கீங்க, மறைமுகமாக வேலை செய்கிறீங்க, என்ன மாத்திரம் ஏன்டா எடுத்தீங்கன்னு கேட்க சொல்லுங்க. பார்ப்போம் கேட்குறாரான்னு. தலையை ஆட்டிட்டு இப்படி போயிடுவார் அவர். எங்களுக்கு தெரியாத அவர் இந்த அரசியல்லாம் நாங்கள் பார்க்கலையா சார்? தலவாய் சுந்தரத்தை விடுங்க சார், எடப்பாடி பழனிசாமி அப்டேட் ஆயிட்டாரு. இதுதான் மார்ஷல். உனக்கு இன்னைக்கு கூட பாருங்க, தமிழ்நாடு பூரா மனித சங்கிலி ஆர்ப்பாட்டம். மின் கட்டண உயர்வு, சொத்து வரி உயர்வை கண்டித்து கையில் ஒழுங்காக சங்கிலியை போட்டு எடுத்துகிட்டு போயிருந்தா அந்த பிரச்சனையே வராது. அது இந்த அரசு செய்யாது. கொள்ளையடிச்சவனுக்குலாம் ஏன் போராட்டம்? நாட்டை சுரண்டவனுக்கு ஏன் போராட்டம்? கட்சி அழிக்கிறவனுக்கு ஏன் போராட்டம்? எதுக்கு போராட்டம்? உன் கட்சியே ஒழுங்காக இல்லை, அப்புறம் நீ என்ன போய் வெங்காயம் கிழிக்கிற? நீ 4 வருஷமாக கொள்ளையடிச்சிங்க, இந்த ஆக்ஷன் எடுக்கிறது இல்லை இந்த கவர்மெண்ட்டு. என்ன நடக்குதுங்க போங்க, எல்லாம் காரி துப்புறான், தலையில் அடிச்சுட்டு போக வேண்டியதான். ஒரு எதிர்கட்சி தலைவராக நீங்க தான் இன்னும் எடப்பாடி பழனிசாமியா அதிமுகக்குள்ள சுருக்கிக்கிட்டே இருக்கீங்க. அவர் எதிர்கட்சி தலைவராக தன்னுடைய வேலை செய்யறாரு, ஒரு திராவிட இயக்க தலைவராக தன்னுடைய வேலை. 5 பேர் விமான சாகசம் நடந்தது, பக்கத்து ஸ்டேட்டில் நடக்குது, ஒருத்தர் கூட எதுவுமே ஆகலை, நல்லபடியாக நடத்தி முடித்தாங்க. இங்கே டைஅப்பில் போட்டு ஐடிச்சது, அதுக்கு அந்த டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி தானே பொறுப்பு இருக்கும். விமான சாகசம் யார் பண்ணாங்களோ அவங்க தானே ஏர் ஷோ நடத்துனாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்டு. எடப்பாடி கேளுங்க சார், அதுக்கு என்ன இவர் கிழிச்சார்? இவர் எதிர்கட்சி தலைவர், அவர் கண்டிச்சிருப்பாரு சார். ஏன் அவங்களாம் போய் பார்க்கல? ஏங்க பார்க்கல? என்ன மனித சங்கிலி போராட்டம்? என்னதுக்கு போராட்டம்? நீ ஆரம்பிச்சு வச்சதை வழிமொழிஞ்சிட்டு இருக்காரு ஸ்டாலின், அவ்வளோதானே, வேற ஒன்றும் இல்லையா?
இந்த நாட்டினுடைய முதலமைச்சர். சரி, உங்கள்கிட்ட இதே கேள்வியே கேட்கணும்னு இருந்தேன். அதுக்கு பிறகு தலவாய் சுந்தரம் மேட்டர் வந்ததுனால அதை கேட்டேன். நேற்று ஒருங்கிணைப்பு குழு சார்பாக ஒரு கூட்டம் போட்டிருந்தீங்க. ஆமா, எல்லாத்தையும் வலியுறுத்தி அதிமுக ஒருங்கிணைக்கணும் அப்படின்னு நல்லா பேசுறீங்க. அது என்ன பேசுறப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முட்டாப்பய அப்படின்றீங்க, அறிவு கட்டவன்றீங்க, இதெல்லாம் என்ன சார் பேசுது? நான் பேசுறேன்னா நீங்க தான் மார்ஷல் பொய் பேசாத சார். நீங்க தான் பேசுனீங்க. தலையில மூளை இல்ல முட்டாள் அப்படின்னு சொன்னது நான் இல்லைங்க. நீங்க தான் சார் சொன்னீங்க. இதை கண்டுபிடிச்சு சொன்னது நாட்டினுடைய முதலமைச்சர். போட்டுமா கேட்குறீங்களா? இந்த நாட்டுடைய முதலமைச்சர் சொல்லியிருக்காரு, தலையில ஒன்றும் இல்லை, நீ ஒரு முட்டாள் நீ அப்படின்னு சொல்லி. அந்த காயின் விஷயத்தில் எம்ஜிஆருக்கு மாத்திரம் புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு தமிழ் இல்லை, அண்ணாவுக்கும் கலைஞருக்கும் தமிழில் இருந்து பேரறிஞர் அண்ணாவுக்கும் கலைஞருக்கும். அது மாதிரி காயினில் கரெக்டாக கொண்டு வந்துட்டோம். தமிழில் இல்லாத தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், நீ தான் முதலமைச்சராக இருந்தேன்னு சொன்னப்போ ஸ்டாலின் சொன்னார், யோ உனக்கு ஏதாவது மண்டையில் மூளை இல்லை ஒன்றும் இல்லை சரியா பாருன்னு சொன்னார். அப்புறம் அவர் சொல்ல நான் சொல்லக்கூடாதா? என்னங்க இது அநியாயமாக இருக்கு. நீங்கள் எப்படி சார் சொல்லலாம்? ஒருங்கிணைப்பு குழு சார். ஏன்னா ஒருங்கிணைப்பு குழு எல்லாரையும் அரவணைச்சிக்கிட்டு போனாதானே ஒருங்கிணைக்க முடியும். இது என்ன இது கதையாக இருக்குது? நீ அரவணைங்க கட்டி பிடிச்சிக்கோ, நான் வேணாம்ல. அப்போ நேராக போய் அந்த ஆள்கிட்ட கேளுங்க. தெருவில் போகிறவங்கன்னு சொன்னார் கேசி பழனிசாமி, எக்ஸ்எம்பி. தெருவில் போகிறவரா? வீடு வாசல் ஒன்றும் இல்லையா? தெருவில் போகிறவங்க தான் ஆட்சி அதிகாரத்தை. அவர் கட்சியை வச்சிருக்காரு, அவர் ஒரு கெத்துல இருப்பாரு, அவர் பேசுறாரு. என்ன கட்சி வச்சிருக்காரு? அதிமுக வச்சிருக்காரு. சின்ன வீடு வச்சிருக்க மாதிரி பேசிட்டு கட்சி வச்சிருக்காருன்னு. என்ன கட்சி வச்சிருக்காரு அவரு? என்ன இருக்கு அவர்கிட்ட கட்சி? 7 இடத்துல டெபாசிட் போய் 12 இடத்துல 3வது இடத்துக்கு போய் கட்சி வச்சிருக்காராம். கட்சி இல்ல. உங்க நோக்கம் தான் என்ன? ஒருங்கிணைக்கணுமா வேணாமா? ஒருங்கிணைக்கணுங்க, தப்பே கிடையாது. எடப்பாடி பழனிசாமி சேர்த்து ஒருங்கிணைக்கணுமா இல்லையா? ஒரு எடப்பாடி பழனிசாமி இறங்கி வந்து 5 நிமிஷத்துல வேலை முடிஞ்சிடும். அப்புறம் அவரை திட்டுறீங்க. இப்ப வேற என்ன பண்ண சொல்றீங்க? இறங்கி வரலனா கெஞ்சணும் சார். என்ன கெஞ்சணும்? கெஞ்சணும் சார், வாங்கன்னு சொல்லணும் சார், அன்பா கூப்பிடணும் சார். அப்படியா? ஆமா, வாங்க அன்பா வாங்க, ஐயா வாங்க, நாளைக்கே இணைவா வாங்க. இன்னும் குனிஞ்சி சொல்றதுனாலும் சொல்றேங்க, கொஞ்சம் வர சொல்லு. உனக்குலாம் செல்வாக்கு இல்லையா? அவர் மதிக்க மாட்டேன். அவர் ஏதாவது சொல்லிட்டு போகிறேன், வாய் கிளறதே நீ தான். இல்லை ஒழுங்காக சொல்ல சொன்னால் நான் அப்படியே கையெடுத்து கும்பிட்டு ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களே வருகன்னு சொல்லிட்டு. அதெல்லாம் நீங்கள் முன்னாடியே கூப்பிட்டு பார்த்துட்டு இருக்கீங்க சார். அப்படின்னா உங்களுக்கு ஒன்றும் செல்வாக்கு இல்லை, உங்களெல்லாம் சேர்த்து என்ன பண்ணுறது? அப்போ நீங்கள் ஜெயிச்சிருங்க. அவர் தான் மேடை போட்டு சொல்கிறாரு, துரோகிகளுக்கு இடம் இல்லைன்றாரு. யார் துரோகியா? நீக்கப்பட்டவர்கள்லாம் துரோகிகளை தான் நீக்கியிருக்காங்க, துரோகிகளுக்கு இடம் இல்லைன்றாரு. இவர் யார்? இவன் அப்பா வீட்டு கட்சியாக சொல்கிறதுக்கு? அதுக்கு தான் சும்மா இருங்கண்ணா, வாய் கிளறீங்கல்ல. நாங்கள் யார் சொல்கிறது? கோர்ட்டில் சொல்லணும், கோர்ட்டில் கேஸ் பண்ணிங்க இருக்குல்ல. கண்டெம்ட் சார், ஏதாவது சொல்லிக்கிட்டே மாட்டிக்கிறதுங்க. இப்போ பெரிய தம்மா சென்னைகிட்டு இருக்குன்னா கிறுக்கன், மூளை இல்லாதவன் மாத்திரம் இல்லைங்க, கிறுக்கு பையன். என்னன்னு கேட்டிங்கன்னா 10% to 15% மூத்த நிர்வாகிகள் இறந்து போயிட்டாங்கன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தா சொல்லு, நீயே சொல்லு மார்ஷல். இதை பார்த்து யாராவது சிரிப்பானா இல்லையா? 10% என்ன? 20 இடத்துல நின்று 19%. போன 2019 நாடாளுமன்றத்தில் 2024 34 இடத்துல நின்று 20%, 20 சொச்சம், 1% ஜாஸ்தி வாங்கிட்டேன், 1% ஜாஸ்தி வாங்கிட்டேன். என்னையா 1% ஜாஸ்தி வாங்கினேன்? 20 இடத்துல நின்னப்பையும் அதான் வாங்கியிருக்கேன், இப்போ 34 இடத்துல நின்னப்பையும் அதான் வாங்கியிருக்கேன். தொகுதியில் எவ்வளோ நின்னே மறந்து போயிட்டியே நீ அப்படின்னா அப்புறம் யாரும் நான் கிளப்பினேன் பின்னாடி, நான் தான் கிளப்பினேன். இதை யாரும் கிளப்பலை, அவன் நைஸாக சைடில் பேசிட்டு போயிடுவான். நான் தான் கிளப்புனது. கிளப்பி சொன்ன பின்னாடி ஆமாங்க சேலத்தில் சொல்கிறார் பதில். பாமக இருந்தது, பிஜேபி இருந்ததுன்னா அவ்வளோ ஓட்டு வச்சுருந்தாங்களா பாமகவும் பிஜேபியும்? சொல்லுங்கள் பார்ப்போம், சொல்லுங்கள். 14 நாள் ஆவரேஜ் 4 லட்சம். அப்போ எவ்வளோ ஆச்சு? 56 லட்சம் ஓட்டு பிஜேபியும் பாமகவும் எடுத்துகிட்டு போயிடுச்சு. அவனுக்கு 56 லட்சம் 10% செத்து போயிட்டாங்கன்னு சொல்லி சொன்னால் 40 லட்சம் பேர் மொத்தம் ஓட்டு எண்ணிக்கை 2 கோடியே சொச்சமா. அப்போ 10%லேருந்து 5% எவ்வளோ ஆச்சு? 40-60 லட்சம் பேர் செத்து போயிட்டாங்களா? இப்போ தான் நடந்தது சட்டமன்றம், இப்போ தானே அதுக்கு பின்னாடி நாடாளுமன்றம், 2துலேயும் ஓட்டு தானே போட்டாங்க. ஏடிஎம்கே கேடர்ஸை செத்து போகிறேன்னு பைத்தியக்காரன் சொல்கிறான் 10% தான். எப்படிங்க இந்த ஆள் தலைவருக்கு தகுதியான ஆள்? சொல்லுங்கள் பார்ப்போம். பேசவே மாட்டேங்கிறீங்க நீங்கள். ஏன்னா நான் பாயிண்ட்டை பிடிச்சி பேசிட்டு இருக்கேன்ல, அதனால் உங்களுக்கு ஒன்றும் புரியாது. இதை புரிஞ்சுக்கிறதுக்கு தனியாக அறிவு வேணும், அறிவாய்ந்தவர்களுக்கு தான் புரியும். அது புரியாமல் வளருது. 10% செத்து போயிட்டான்னா உயிரோடு அதிமுக காரனை கொன்ன சரித்திரமும் பழனிசாமி தான் சாரும். டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் அவருடைய தூக்கில் போடுறதும்
பழனிசாமி தான் அதை விடுங்க, அதை விடுங்க. அப்புறம் அதெல்லாம் தாண்டி 40% இளைஞர்கள் ஓட்டுக்கு குறி வச்சிருக்காரு. அடிச்சாருன்னா என்ன ஆகும் தெரியுங்களா? குறி வச்சுட்டாரா? ஆமா, இளைஞர்கள் ஓட்டு விடாத எடப்பாடி பழனிசாமிக்கு. ரைட் சார் விழும் சார். ஆமா, அரியர் எல்லாம் பாஸ் போட்டாரு. ஆமா, ஆல் பாஸ் போட்டாரு. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஓட்டுலாம் போகும். கனவுல உட்காந்துருங்க. 2026 வரட்டும், 26 இடமும் வர போறது இல்ல. இந்த கட்சி அப்படியே பார்த்தா சும்மா வயிறு எரியுது, தொண்டர்களும் மக்களும். அதனால இது எங்க போய் முடியும்னு தெரியல. ஒரு ஆபத்தான சூழ்நிலையில் கப்பல் நடுக்கடலில் சிக்கி மாலுமி சரியில்லாத கப்பல் நடுக்கடலில் மூழ்கிற நிலைமை ஏற்பட்டு போச்சு. இந்த கூட இருக்க முட்டாளங்களும் அறிவாளிங்களாக மாறுவானா மாறுறதில்லை. இருந்தால பெரிய தலைவர்னு பொண்ணையும் சொல்கிற மாதிரி இருக்குது. அதனால் பேசி பிரயோஜனமே இல்லைங்க. அது விடுங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி திட்டி நமக்கு சும்மா இருந்தாலும் திட்டி வேஸ்ட்டு. சும்மா பேசி பிரயோஜனம். முற்றுகை போராட்டம்லாம் தான் நடத்த போறேன்றீங்க. அப்புறம் என்ன வெங்காயம் பண்றது? நாட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு பவர் இல்ல, அவருக்கு பதவி இல்ல, கோர்ட்டு கிட்ட தான் எல்லாம் இருக்குன்றீங்க. அப்புறம் ஏன் சார் அவரை பிடிச்ச போய் தொங்கி? ரைட், யூ ஆர் கரெக்ட். அதை தான் சொல்லிட்டு இருக்கோம். கோர்ட்டு இருக்கும்போது நீ சொன்னது தப்புன்னு நாங்கள் சொல்கிறோம். அப்போ கோர்ட்டு கேஸை பார்த்து நாங்கள் போக முடியாது. தொடர் தோல்விகள் வருது. அடுத்த எலெக்ஷன் வரப்போகுது. கட்சி என்னங்க ஆகும்? ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணுங்க. எத்தனையிலே தோக்குறதுங்க? உள்ளாட்சி பூரா போயிடுச்சுங்க. பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சி 0-0-0-0. ஆண்டிப்பட்டியில் போய் தலைவர் அம்மாவும் சரித்திரம் படித்த இடத்துல போய் 1 ஓட்டு 2 ஓட்டு 3 ஓட்டு. இல்ல என்ன சொல்றேன், அவங்க கூட இருக்கவங்களே கம்முன்னு இருக்காங்க. உங்களை நீக்கிட்டாருல்ல, கம்முன்னு போயிடலாம்ல. நீக்குன்னா பிச்சு விடுவான் சார். நீக்கிட்டாரு, கம்முன்னு போய் அவர் கட்சி அவர் பாத்துக்கிறாரு சார். என்ன பார்த்து புகழேந்தி நீக்கணும்னு தேடி இருந்தா சொல்லுங்க. நம்மகிட்ட அந்த வேலையில் ஆகாது. யார் அப்போ விட்டு கட்சி இந்த ஆள் நீக்கிறதுக்குங்க? அதான் கோர்ட்ல நிக்குது, அங்க போங்க. நான் ஓபிஎஸ்லாம் கிடையாது வேடிக்கை பார்க்கறதுக்கு. என்னோட ரூட்டே தனி ரூட்டு. நான் சுயமரியாதைக்காரன். அதெல்லாம் நீங்க ஒற்றுமைக்காக அவன் சொல்றதெல்லாம் கேட்டு நான் இருக்க முடியாது. எனக்கு என்னோட வரலாறு உண்டு. எனக்கு தனிப்பட்ட செல்வாக்கு உண்டு. அம்மா ஆசையோட, அம்மா தலைவர் ஆசையோட மக்களிடத்துல நல்ல பேர் உண்டு. அப்புறம் பேசுறோம் நாங்க. கட்சிங்க எவ்வளவோ கஷ்டமான காலங்களில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தன்னை எதிர்த்து எஸ்டிஎஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு. அப்படிப்பட்ட எஸ்டிஎஸ் எல்லாம் அரவணைச்சிட்டார் தலைவர். அப்புறம் அம்மாவை எடுத்துக்கோங்க, காளிமுத்து அண்ணன், எஸ்டிஎஸ், நாவலர், இப்படி 4 அணி எல்லாத்தையும் பார்த்தாங்க. அம்மா ஜானகி அம்மையார் அத்தனை பேரும் அரவணைச்சு இந்த கட்சியை காப்பாற்றி வச்சாங்கங்க. ஏன்னா கேடு இவனுக்கு சொல்லுங்க பாப்பா. யாருங்க எதிரிகள் உங்களுக்கு? ஏன் எதிரியா நீங்க நினைக்கிறீங்க? எங்கெல்லாம் அப்படிப்பட்ட தலைவர்களே கீழே இறங்கி வந்துட்டாங்க. தலைமை ஏத்துக்கிறீங்களா? யார் தலைமையா? எடப்பாடி பழனிசாமி. உட்காந்து பேசுனுங்க. அந்த மாதிரி சேர்த்து வைக்கிறேன் 4 வருஷமா சொல்லிட்டு. நல்ல ஐடியா சார். எடப்பாடி ஒரு தலைவனை எதிர்க்கணும்னா இன்னொரு தலைவனாலதான் முடியும். எடப்பாடி பழனிசாமி தலைமையை எதுக்க சசிகலா அவர்கள் தலைமையை ஏத்துக்கிட்டு போங்க. எதுக்குங்க நாங்க ஏத்துட்டு போனோம்? முதல்ல எல்லாரும் ஒன்னா உட்காரணும். யாரு? திருமதி வி.கே. சசிகலா. நீங்க ஒன்னா உட்காருங்க. எதிர்த்து நிக்கிற நீங்க ஒன்னா உட்காரு. அதை போய் சொல்லுங்க, அந்த அம்மாட்ட சொல்லுங்க, ஓபிஎஸ் போய் சொல்லுங்க, கேட்டுக்கிட்டோம். அவர்கிட்ட ஓபிஎஸ் அண்ணங்கிட்ட போய் சொல்லுங்க. எல்லாரும் சேர்ந்ததாங்க கட்சி. ஏங்க ஒவ்வொருத்தரும் அவர் நான் தியாகம் செய்வேன், இந்த அம்மா நான் சேர்த்து வைப்பேன், இவன் சேர்த்துக்கவே முடியாது, இன்னொருத்த பெரிய மனுஷன் நான் தனி கட்சி நடத்துகிறேன். நாங்கள் எல்லாம் பிடிக்கிட்டு போயிடுச்சு. ஒன்றும் இல்லை, தனி கட்சி இல்லை, ஒரு எல்லாம் போயாச்சு. என்னங்க அது? ஏதாவது தலைவரை திரும்பி நினச்சி பார்க்குறாங்களா? அம்மாவை நினச்சி பார்க்குறாங்களா? இந்த கட்சி எப்படி மக்கள் நினச்சி பார்க்குறாங்க, தொண்டர்கள் நினச்சி பார்க்குறாங்க. ஐயா விட்டுறாதீங்க, தயவு செஞ்சு இந்த கட்சியை ஒன்றா சேருங்க. மதுரை ரயில்வே நிலையத்தில் ஒருத்தர் கையை பிடிச்சிட்டு அழகாருங்க, கட்சி எப்படியா சேர்த்து வைக்கணுங்கன்றார். பாவம், என்னை பார்த்தா எனக்கு கண்ணில் தண்ணி வந்துடுச்சு. என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியல. ரோட்டில் பார்த்துட்டு நம்ம டிவியில் பேசுகிறத பார்த்துட்டு எல்லாம் பண்ணுறாங்க. இப்படி மோசம் பண்ணால் என்ன பண்ணலாம் மார்ஷல்? சொல்லு மார்ஷல், நியாயமா மார்ஷல்? எப்படி வளர்ந்த இயக்கம், வளர்க்கப்பட்ட இயக்கம், எத்தனை கொடுமைகளை அனுபவித்த இயக்கம் இது, எத்தனை இன்னல்களை எஞ்சி முத்தமிட்ட புரட்சி தலைவர் எம்ஜிஆர், எத்தனை எதிரிகளை எதிர்கொண்ட அம்மா. என்னங்க பண்ணிட்டோம்? ஓபிஎஸ் என்ன டெரரிஸ்டா? சசிகலா என்ன பாகிஸ்தான்ல இருந்து வந்தவங்களா? உங்களை முதலமைச்சர் பண்ணவங்க, முதலமைச்சர் முன்மொழிஞ்சது அவரு. ஏங்க ஒத்துக்க மாட்டேங்கிறார் இவரு? சொல்லுங்க பாப்போம், நியாயமா? இன்னும் கீழே இறங்கி போட்டு டிடிவி தினகரன் கை கட்டிட்டு தானே நின்றுட்டு இருந்த நீ. தப்புங்க இதெல்லாம். ஒரு 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 கல்லெஞ்சக்காரனும் கூட சில நேரத்தில் மாறிடுவான். என்ன அப்புறம் என்ன நாங்கள் அச்சப்பட்ட உங்களை போட வைக்கிற என்ன ஒரு உண்மையை சொல்லவா? 2026 தேர்தலில் எல்லாமே இளைஞர்களை மையப்படுத்தி இருக்க போதான். விஜய், அண்ணாமலை, சீமான்,
இன்னொருத்தர் உதயநிதி ஸ்டாலின். இவங்க 4 பேர். அதிமுக யாரும் கணக்குலயே எடுத்துக்கிறேன். டிவி எல்லாம் பாத்தீங்களா? புதிய தலைமுறை மற்ற சேனல் எல்லாம் போட்டிருந்தாங்க. இவர்களை இளைஞர்களை மையப்பத்து மடுத்து இருக்க போதும். இவ்வளோ நேரம் நான் சொன்னதுதான் இப்போ சொல்கிறீங்க. நீங்கள் புத்திசாலின்னு நினச்சிட்டு இருந்தேன். நீங்களும் எடப்பாடி பழனிசாமி மாதிரி இருக்கீங்க. அதை தான் சார் நானும் சொல்லிட்டு இருக்கேன். அண்ணா திமுக கணக்குலேயே இல்லைன்னு இந்த ஆள் தலைமையில் ரொம்ப மெதுவாக பேட்டி எடுத்துகிட்டே வந்து அண்ணா திமுக அதில் இல்லை, இளைஞர்கள் உதயநிதி விஜய் இப்படின்னு கொண்டு வந்து சொல்கிறீங்களே ஐயா, இதை தான்யா நானும் சொல்லிட்டு இருந்தேன். இதுதான் விஷயம். புதுசாக ஒரு வரவு உள்ள வருது ஐயா. அவரு சேர்ந்துட்டா மட்டும் உங்களுக்கு என்ன சார் இருக்கு? எங்கீங்க சசிகலா அவர்களுக்கு என்ன இருக்கு, அவர்களுக்கு என்ன இருக்கு? இல்லை ஒரு நிமிஷம் கேளுங்க. ஒரு உதாரணம் சொல்கிறேன். முலாயம் யாதவ் சிங், அகிலேஷ் யாதவ், ஊபி அப்பா புள்ள தகராறு தோற்றுட்டாங்க. கர்நாடகாவில் குமாரசாமி வெர்சஸ் எடியூரப்பா சண்டை ஆட்சி போச்சு. ஸோ ஒரு கட்சி ஒற்றுமை இல்லைன்னும் பொழுது அந்த பார்வையில் தான் பார்ப்பாங்க. இப்போ நீங்கள் விஜய்ன்னு சொன்னதால் நான் வரேன். விஜய்க்கு வீட்டுக்கு ஒரு ஓட்டு இருக்குன்னு என்னோட கணக்கு. இந்த யங்ஸ்டர்ஸ் இருக்க வீடெல்லாம் 19 வயசு 20 வயசு 21 வயசில் இருக்கவங்க 70% சொல்லுவேன், 60-70% நிச்சயமாக ஒரு ஓட்டு உண்டு. அந்த ஓட்டுகள் ஓட்டு வங்கி நிச்சயமாக 10% 15% வரை என்னோட அனாலிசிஸ் அது வரைக்கும் கூட வாய்ப்புகள் உண்டு. விஜய் புதிய வரவாக வர்றார். அப்போ என்ன நடக்கும் தெரியுமா? மார்ச்சல் இந்த ஏடிஎம்கேல இருக்கவங்க நம்ம ஓட்டு வீணாக போகுது, இந்த எடப்பாடி இருக்க வரைக்கும் உருவிடாது, போட்டு நம்ம தோற்று போய்டுறோம் அப்படின்னு அண்ணா திமுக வாக்குகள், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அம்மா வழிவந்த இந்த பிள்ளைகள், திராவிட இயக்கத்தை பார்க்கின்ற இவர்கள் வழிவந்தவர்கள், சரி திமுகவுக்கு போடுறது வேணாம், நம்ம நேராக போய் விஜய்க்கே போட்டுருவோன்னு போட்டால் என்ன பண்ணுவீங்க? இருக்கிறதும் போச்சுரா நல்ல கண்ணான இடும். ஆகுமா ஆகாதா? ஆகவே பழனிசாமி இதை உணரணுங்க. பழனிசாமிக்கு எனக்கும் பாகம் ஒன்றும் புரியல. எனக்கு பழனிசாமி சொந்தக்காரர் இல்லை. அந்த ஆளுக்கு எனக்கு தனிப்பட்ட முறையில் எந்த வித தகராறும் இல்லை. இந்த கட்சி போயிட்டே இருக்குங்க, பாதாளத்துக்கு போகுதுங்க, கஷ்டமாக இருக்குங்க. அதில் நானும் ஒருத்தங்க என் மேலே போட்ட வழக்குகள்லாம் சந்தித்தவன். என் வீடு அடித்து நொறுக்கப்பட்டது அதிமுக கொடியை பிடிச்சது கர்நாடகாவில் இருக்கும்பொழுது, பெங்களூர் இருக்கப்போ எவ்வளவு ரத்தம் செஞ்சு இந்த கட்சியை வளர்த்துருக்கோங்க. நாங்கள் சாதாரணமாக இல்லை. அப்படி தான் அம்மா எங்களை வச்சுருந்தாங்க. அடிமை சாசனம் மாதிரி நீங்கள் ஒரு கேள்வி கேட்குறீங்க, யாருமே கேட்க முடியுது. பொன்னையன் எவ்வளோ மூத்த தலைவருங்க. நீங்கள் கூட பேட்டி எடுத்தீங்க பொன்னையன் அண்ணனை, எவ்வளோ பெரிய சீனியர் லீடரு. அவர் புரட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமின்னு சொல்கிற அளவுக்கு கேடுகிட்டு போச்சுங்க. நினச்சி பாருங்கள், யாரோட இங்கே ஒப்பிடுறது? ஆகவே கொத்தடிமைகள் மாதிரி இருக்காங்க இவங்க பழனிசாமி கீழே. இவங்கெல்லாம் கேள்வி கேட்பாங்க செய்வாங்கலாம் எனக்கு நம்பிக்கை இல்லைங்க. நான் தொண்டர்கள் தான் முடிவெடுக்கணும், வேறு வழியே கிடையாது. ஏதாவது 26 முடியுது அப்படின்னா, அசிங்கமாக முடிஞ்சிருச்சுன்னா அடி பின்ன போகிறோம். அடி இந்த அடி அந்த அடி கிடையாது. வெளியில் முகத்தையே காட்ட முடியாது, ஊருக்கு அடிப்பான். எங்களுக்கு கூட அதில் பிரச்சனை தான். ஒற்றுமைன்னு போயிருக்குமே, எங்களால் செய்ய முடியலன்னு நிலைமை வந்தால் தொண்டர்கள் ஒத்துக்க மாட்டாங்க, யாருமே ஸ்டெப் எடுக்க மாட்டாங்கிறாங்க மாதிரி. இதில் வேறு கமெண்ட்ஸ் போடுவோம், ஓபிஎஸ்க்கு வேண்டியவன் அங்கே என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. அவங்க நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு இடத்துல கூட நிற்க வைக்கலை, மனு வாங்கினார். போகாதீங்கன்னா போகாதே என் கணவான்னு சொல்லுவோம். அது மாதிரி போகாதே என் தலைவா அப்படின்னு சொன்னால் கேட்காம தேனியில் போடி நாயக்கன் உசிலம்பட்டி இருந்து கையில் இருந்து சொந்த பையனையே குழி தோண்டிட்டார் அவர் நீட்டாக. ரவீந்திரநாத்தே நின்றுருக்கலாம், 70,000 ஓட்டில் ஜெயித்தார். ராமநாதபுரத்தில் போய் நான் நிற்கிறேன், இவங்க 3 பேர் எம்எல்ஏவாக இருக்கணும், அது மாறக்கூடாது. ராமநாதபுரத்தில் போய் நீங்கள் நில்லுங்கன்னு நிற்க வச்சு எது தோக்கணும் தேவையா மார்ஷல்? இப்போ இந்தியாவிலே நான் தான் அதிகமாக தனியாக நின்று ஓட்டு வாங்கினா அதை வாங்கிட்டு பாராளுமன்றத்தில் வர உங்களை விட்டுருவாங்களா? ஆகவே இதுதாங்க பிரச்சனையாக இருக்குது. ரொம்ப 2 வருஷமாக பட்ட இன்னல்கள் கொடுமைகள்லாம் அந்த கட்சியில் இந்த தோழர்களையும் அங்கே மீதி இருக்க எஞ்சி உள்ளவர்களையெல்லாம் அந்த மாவட்ட செயலாளர்லாம் பார்த்தா இந்த கட்சியிலேருந்து இந்த அணியிலேருந்து போகிறதுக்கு முன்னாடி கோவை சொல்கிறான்னு சொல்லிட்டு போனார். ஆள் இல்லாத ஊரில் டீ ஆத்துறாங்கன்னு அவங்களுக்கு ஒட்டிகிட்டு இருக்கோம். என்ன ஒட்டிகிட்டு இருக்கோம்? தண்டபாணி மாவட்ட செயலாளர், மோகன் மாவட்ட செயலாளர், வீராசாமி மாவட்ட செயலாளர், அமைப்பு செயலாளர் ஆரோக்கியசாமி, இதுதான் இருக்கும். ஒன்றும் அங்கே கிழிக்க போகிறதில்ல, ஒன்றும் நடக்க போகிறதில்ல.
என்ன நினைக்கிறேன், பேருக்காவது நம்ம அந்த பேர் ஒட்டிகிட்டு இருக்கணுமே மாவட்ட செயலாளர்னு. அவங்க ஃபியூச்சர் அவங்க தான் நினச்சி பார்க்கணும். இது என்ன நடக்க போகுது, எதிர்காலத்தில் ஏதாவது உருடுமா, ஓபிஎஸ் இவங்களை எங்கேயா நிற்க வச்சு ஜெயிக்க வைப்பாரா? நான் தெரியாமல் கேட்குறேன். ஒன்றும் கோபம் இல்லை அந்த நண்பர்கள் மேலே. எனக்கு எல்லா விதத்துலேயும் ட்ரை பண்ணுவோம் புகழேந்தி. அவங்களுக்கு தெரியும் கடைசி மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் அவ்வளவு கண்ணில் தண்ணி வர மாதிரி பேசினேன்ட்டேன். இந்த நாடாளுமன்றத்தில் நிற்கணும்னு வலியுறுத்தி தான் தமிழ்நாடு பூரா கூட்டு போனது புகழேந்தி. அங்கே தான் முடிவெடுக்கணும்னு சொல்லி முடிவெடுக்க வச்சது புகழேந்தி. ஊரில் வந்தேன் சார், எங்கள் தலைவர் ஓபிஎஸ் சொன்னோம், வருங்கால முதலமைச்சர் ஓபிஎஸ் சொன்னோம், அம்மாவால் முதலமைச்சர் ஆக்கப்பட்டவர் ஓபிஎஸ் சொன்னோம், 10 முறை பட்ஜெட்டை சமர்ப்பித்தவர் ஓபிஎஸ் சொன்னோம். ஏன்னா போயிட்டீங்களே, போய் ராமநாதபுரத்தில் நின்று கூட இருந்தவனே குழி பறிச்சிட்டானே. ஆகவே இதெல்லாம் நினச்சிங்கன்னா வேதனையாக இருக்குது. அதனால் எல்லாம் விட்டு தூக்கி எறிஞ்சிட்டு எல்லோரும் ஒன்றா சேர்ந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகன்ற ஒரே பாதை தான். தாய் வழி வந்த தங்கங்கள் எல்லாம் ஒரு வழி நின்று நேர்வழி சென்றால் நாளை நமதுன்னு போனால் ஒழிய வேறு வழியே இல்லை மார்ச்சல். அதை பண்ணும். நிறைய விஷயங்களை பகிர்ந்து முடியும். ரொம்ப நன்றி சார். மிக்க நன்றி. நான் நேத்திய இதில் எங்களுடைய ஒருங்கிணைப்பு குழு கூட்டம், அதையும் கூட்டம் நடத்தலைன்னு ரொம்ப பேர் கொக்கரிச்சிட்டு இருந்தானுங்க. ஒரு ஆமாம், நீங்கள் நியாயமாக கேள்வி கேட்குறீங்களா பொதுவாக, இல்லைனா ஒரு 4 பேரை எடப்பாடி பழனிசாமி விலைக்கு வாங்கி வச்சிருக்காரு, அந்த லிஸ்ட்டில் ஏதாவது இருக்கீங்களா சார்? இல்லை அவர் பர்ச்சேஸ் பண்ணி வச்சிருக்காரு. என்னன்னு கேட்டிங்கன்னா கேள்வி கேட்டால் சாயம் இல்லைங்க. நான் உண்மையிலே வருத்தப்படுறேன். அருமையான செய்தி தொடர்பாளர்கள் அவங்க என்னை திட்டிட்டு போனாலும் பரவாயில்ல. குரடார் கோபிநாதன், மகேஸ்வரி, அன்பு சகோதரி, அந்த சத்யன், கோவை சத்யன், அந்த என்னுடைய இஸ்லாமிய சகோதரர் ஜவர் அலி, 1 2 3 4, இந்த குமார், இப்படி ஒரு 6-7 பேர் இந்த இதில் செய்தி தொடர்பாளர்களாக இருக்காங்க. எல்லாரையுமே ஒரு கட்சி டிவி பக்கமே போகாத அப்படின்னு கட்சிக்கே சம்மந்தம் இல்லாமல் ரோட்டில் போகிறவனை கூட்டு உட்கார வச்சு நீ உனக்கு சப்போர்ட்டாக பேச சொல்கிறேன்னா எவ்வளவு பயம் இருக்கணும், எவ்வளவு அயோக்கியத்தனமான செயல்களை செஞ்சுருக்கணும். அதுக்கு துணை போகிறாங்களே இந்த செய்தி தொடர்பாளர்கள்னு வருத்தமாக இருக்கு எனக்கு. கேட்கணும், ஏன் போகக்கூடாது, நாங்கள் ஏன் போய் உட்காந்து பேசக்கூடாது? வாய்ப்பூட்டு போட்டது ஒரு காலத்தில், அதை எதிர்த்து போராடியவர் பசும்பொன்னையா முத்துராமலிங்க தேவர். கூட அங்கே நாயுடுன்னு ஒருத்தர் இருந்தார். வாய்ப்பூட்டாக போடுறீங்க இந்த கட்சிக்கு, எவ்வளோ கேவலம். பேரறிஞர் அண்ணா பேசி வளர்த்த இயக்கம். இன்றைக்கி இந்த ஆள் வாய்ப்பூட்டு போட்டு அந்த செய்தி தொடர்பாளர்லாம் வெளியில் போகாமல் உட்கார வச்சுட்டு அதிமுக சம்மந்தம் இல்லாத உட்காந்து சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க சார். அதில் வேறு கண்டிஷன் வேறு என்ன தெரியுமா? டிவிக்கு புகழேந்தியை கூப்பிடக்கூடாது, தனியரசை கூப்பிடக்கூடாது, கேசி பழனிசாமியை கூப்பிடக்கூடாது. நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா நாங்கள் அனுப்ப மாட்டோம். இந்த பொண்ணையை கையை பிடிச்சி கூப்பிட்டு போகிறோம். விவாதம் பண்ணுறதுக்கே தயாராக இல்லாத அளவுக்கு மோசமான செய்கையில் ஈடுபட்டிருக்க நம்பர் தான் இந்த பழனிசாமி அடக்குமுறை. அது பேசி பேசி நம்மளும் திட்டி எனக்கும் போதுன்னு போச்சு. ஆகவே ஒற்றுமை ஏற்பட வேண்டும் என்பதற்காகத்தான் அங்கே போய் நாங்கள் வீட்டு முன்னாடி போராட்டம் நடத்துகிறோம், ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம். முற்றுகை இடுவோன்னு சொல்லி அண்ணன் ஜேசிடி பிரபாகரன் தலைமையில் நேற்றைய கூட்டத்தில் நான், கேசி பழனிசாமி போன்றவர்கள், பல நிர்வாகிகள் தமிழகத்தில் சுற்றி மொத்தம் எல்லா தமிழ்நாட்டிலேருந்து நிர்வாகிகள் மொத்தமாக வந்தாங்க. நடத்தி காமிச்சிட்டேன் நான் விடலை. ஆகவே இது நடக்கும், கவலைப்படாதீங்க. நிச்சயமாக தஞ்சை மண்டலத்துலேருந்து கஜேந்திராவும் எக்கச்சக்கமாக வந்துருந்தாங்க. எல்லா பேரையும் சொல்லிட்டு போக முடியாது. ஆகவே இது ஒழுங்காக ஒரு ரூட்டுக்கு வரலைன்னா முற்றுகை போராட்டம் செய்வோம் என்பதை தெரிவித்து உங்களிடத்திலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பார்க்கின்ற நேயர்களுக்கு, எம்ஜிஆர் டிவியை பார்க்கின்ற நேயர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி.